ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நம்ம வகை வகையான காய்கறிகளை வச்சு, கிழங்கு வகைகளை வச்சு ஒரு சூப்பரான ஓணம் ஸ்பெஷல் அவியல் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதே நேரம் செம்ம டேஸ்ட்டில் இந்த அவியல் இருக்க போது. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியண்ட்டில் ரொம்ப குயிக்காக முடிக்கக்கூடிய இந்த அவியலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இதில் ஒரு 13 வகையான காய் வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அவரைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்காய், அப்புறம் குறிப்பாக அவியலுக்கு தேவையான வாழைக்காய், கொத்தவரங்கான்னு சொல்லப்படுற சீனி அவரைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 13 காய்கறி வகைகள் இருக்குது. நான் அதை இப்படி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் செம்மையாக இருக்கும் அவியல். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய பாத்திரம் இல்லாதனால நான் ஒரு குக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி, இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ரொம்ப வந்துடக்கூடாது. ஏன்னா தண்ணியை நம்ம வடிக்கக்கூடாது, அப்புறம் சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு, ஒரு 3 பல் பூண்டு, 2 சின்னதாக பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 4 அல்லது ஒரு 5 மிளகு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காய் தண்ணி வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 90% இதில் வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், மிளகாய், சீரகம், அந்த கலவையை இதில் நம்ம இப்போ கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு இந்த காய்கறியில் எல்லாம் நல்லா அந்த மசாலா கோட்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம், அதாவது சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா அந்த காய்களில் நல்லா இறங்கும். இப்போ நான் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு வேக விட்டேன். நல்லா இந்த மசாலா காய்கறிகளோட நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ ஒரு முறை அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர், ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். அந்த தயிரை ஊற்றி இதில் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது ஒரு தாளிப்பில் வெங்காயம், கடுகு, உளுந்தப்பருப்பு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, இதை போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருங்க. குறிப்பாக தேங்காய் எண்ணெயில் கண்டிப்பாக தாளிங்க. அப்போ தான் அதோட மனம் ரொம்ப தூக்கலாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்ல தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான அவியல் ரெடி. ஓணம் ஸ்பெஷல். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.